ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீப்ஸ். நான் உங்கள் அபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக வந்து ஃப்ரேமுக்கு பதில் ரெக்டாங்கிள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன் நம்ம வந்து ஃப்ரேமுக்கு பதில் ரெக்டாங்கிள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணும்போது சில ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் ஆகும், சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் ஆகாது. அதே மாதிரி கன்வீனியன்ட்டாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்ரேம் தான் அதிகமாக யூஸ் பண்ணணுன்னு ஃப்ரேம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம்க்கும் ரெக்டாங்கிள்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போனீங்கன்னா எஃப் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து வந்துடும். ஓகேவா, ஜஸ்ட் நான் ஒரு கிளிக் மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ஜூம் பண்ணிடுறேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் போனீங்கன்னா ரெக்டாங்கிளுக்கு நீங்கள் ஆர் மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் வந்துடும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள்க்கும் ஃப்ரேம்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரேமுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஃப்ரேமுடைய நேம் வந்து இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெக்டாங்கிளுக்கு அந்த மாதிரி எதுவுமே இங்கே கொடுக்கல. ஸோ ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா வரும்போது நம்ம க்ரியேட் பண்ணும்போது கிரே கலரில் இருக்குது, பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாறும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, ஸோ க்ரியேட் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரேமுடைய ஐக்கான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரிட் மாதிரியான ஐக்கான் இருக்குது. ரெக்டாங்கிளோட ஐக்கான் வந்து இங்கே ஸ்கொயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்மளால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஷியேட் பார்த்துட முடியும். ஓகேவா, இப்போ நம்ம இந்த ஃப்ரேமுக்கும் இந்த ரெக்டாங்கிளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃப்ரேமில் நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இது ஃப்ரேம்குள்ளே இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இதுக்குள்ளே நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த ரெக்டாங்கிள்குள்ளே நான் ஒரு இன்னொரு ரெக்டாங்கிளோ இன்னொரு ஆப்ஜெக்ட்டோ நான் போடுறேன் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து எனக்கு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த ரெக்டாங்கிள்குள்ளே இருக்காது. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா மேலே கொண்டு வந்தேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. இது வந்து ஒரு குரூப்பாகவே இல்லை. ஓகேவா, இப்போது நான் இந்த ஃப்ரேமில் நான் வந்து இது நகர்த்தி கொண்டு போனேன் அப்படின்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து ஒரு குரூப்பாக இருக்கும். ஆனால் இப்போ இது வந்து நான் வந்து இந்த ரெக்டாங்கிளை மட்டும் நான் நகர்த்தி கொண்டு போகும்போது எனக்கு வந்து குரூப்பாகவே இருக்காது. கரெக்டாக, ஸோ இதே வந்து நான் இப்போ இது கூட நீங்கள் சொல்லலாம். நீங்கள் என்ன சொல்லலாம், இல்லை ப்ரோ நான் இது மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃப்ரேமாக நான் கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்கள் Ctrl+Alt+G கொடுத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகிடும். கரெக்டாக, ஸோ நான் ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை எடுத்துகிட்டு வந்து நான் இதுக்குள்ளேயே நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளேயே நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இந்த ஆப்ஜெக்ட்டை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த ஃப்ரேம்குள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், எனக்கு 2 ரெக்டாங்கிளாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பேக்ரவுண்டில் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகிருக்கு, அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் தனியாக ஒன்று இருக்குது. ஓகேவா, இப்போது எனக்கு வந்து ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஃப்ரேமுடைய கலர்ஸ் நான் மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் இந்த இடத்துல போய்ட்டு கலர்ஸ் மட்டும் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஃப்ரேமுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், நான் இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு எந்த ரெஃப்ளெக்டும் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேமாக வந்து நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா 2 ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. அதாவது ரெக்டாங்கிள் ஒரு ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி இருக்குது, அதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கு மேலே இன்னொரு ரெக்டாங்கிள் நீங்கள் வந்து வச்சதுனால அந்த ஆப்ஜெக்ட் காமிக்குது. ஸோ இந்த இடத்துல 2 இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரேமோடைய நேம் வந்து 2 போட்டு ஒரே ஒரு நேம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரே ஒரு ரெக்டாங்கிள் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இங்கே வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் எதனா உங்களுடைய ஃப்ரேமை வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த இடத்துல கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஃப்ரேமை மட்டும் நான் நகர்த்தினா எனக்கு கிளியராக அது தெரியும். ஏன் இதுக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது, ஏன் நம்ம வந்து அதிகமாக வந்து ஃப்ரேமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஒரு கார்ட் டிசைனோ இல்லை வேறு எதனா டிசைனோ நம்ம க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஃப்ரேமை வந்து நான் என்ன பண்ணுறேன், அன்குரூப் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து அன்குரூப் பண்ணி பாருங்கள். ஸோ அன்குரூப் பண்ணிங்கன்னா இதில் வந்து தனித்தனியான ஆப்ஜெக்ட் இது மட்டும் இருக்கும் இல்லையா. ஸோ இதை வந்து நான் அன்குரூப் பண்ணுறேன். ஸோ இது அன்குரூப் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட்டே அதாவது நம்ம போட்டிருந்த அந்த ஃப்ரேமே உனக்கு வந்து டிஸப்பியர் ஆகிட்டு வெறும் அதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடந்தது. பட் இது வந்து நம்ம ரெக்டாங்கிள்குள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து இதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மறுபடியும் Ctrl+G கொடுத்துட்டு அதே லேயர்ஸை மறுபடியும் நான் கொண்டு வந்துடுறேன். ஸோ அந்த லேயரே இருக்கட்டும், அதே மாதிரி இதில் இருக்கிற அந்த ரெக்டாங்கிளும் இருக்கட்டும். ஓகேவா,
ஸோ இப்போ இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுக்குறேன். சரி வேணாம், ஸ்க்ரீன்ஷாட் வேணால் நான் இப்படியே எடுத்துடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் ஃப்ரேமை கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பாருங்கள். ஃப்ரேம்ஸில் வந்து ஹாரிசாண்டல், அப்புறம் வெர்டிக்கல், இது எல்லாமே எனக்கு இந்த இருக்குது. அதே மாதிரி ரீசைசிங்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கிளிப் கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ லேஅவுட் இருக்குது, லேஅவுட் கிரிட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ரெக்டாங்கிள் நான் கிளிக் பண்ணுறேன். அதில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸோடைய ஆப்ஷன்ஸ் எதுவுமே இங்கே இல்லை பாருங்கள். நான் இங்கே பாருங்கள், நான் இங்கே காமிக்கிறேன். இதில் பாருங்கள், எந்த ஆப்ஷனும் இல்லை. இதே வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். ஓகே ப்ரோ, நான் இந்த ஆப்ஷன்லாம் எனக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஏன்னா நான் வந்து வெறும் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி எனக்கு என்ன டிசைன் வேணுமோ நான் அதை க்ரியேட் பண்ணிட்டு போயிடுவேனே, எதுக்கு நான் வந்து ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃப்ரேமுக்கும் இதுக்கும் என்ன, ரெக்டாங்கிளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரேமில் வந்து நான் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளே நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ரேம் சம்திங் ஏதோ ஒன்று ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேவா? ஃப்ரேம் நான் போடுறேன். சரியா? ஸோ இந்த ஃப்ரேம் நான் போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போது இந்த ஃப்ரேம்குள்ளே பாருங்கள், நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இன்க்ளூட் ஆகி உள்ளே போயிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எதனா ஒரு கார்டு டிசைன் க்ரியேட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது மாஸ்க் ஆகி உள்ளே போயிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல கிளிக் கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த ஆப்ஷன் இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தெரியுது. அது வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம், வேணாம்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து உள்ளேருந்து வச்சுக்கணும், அதை வந்து மாஸ்க் பண்ணி வச்சா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்னா நம்ம அதை மாதிரி மாஸ்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் இதே ரெக்டாங்கிள் நம்ம அதை வந்து பண்ண முடியாது. இதே டெக்ஸ்ட்டை நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் வந்து எனக்கு என்ன எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கேன்வாஸில் வெளியில் தான் இருக்கே தவிர இது ஒரு குரூப்பாக ஒரு இல்லை. இப்போ வரைக்கும் இது குரூப்பாக இருக்குது, பட் இது குரூப்பாகவே இல்லை பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து குரூப் பண்ணணும்னா மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணணும், மேலே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குரூப் பண்ணால் தான் உங்களால் குரூப் பண்ண முடியும். ஸோ குரூப் பண்ணால் அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே தனித்தனியாக போய்டும். ஓகேவா? இதே வந்து நீங்கள் மாஸ்க் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ இதே மாதிரி இங்கே இருக்கிற ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி மாஸ்க் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து இந்த ரெக்டாங்கிளுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்டாங்கிளை எடுத்து இந்த ரெக்டாங்கிளை இந்த ஃப்ரேம்குள்ளே, அதாவது இந்த ஃப்ரேமுடைய டெக்ஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் மாஸ்க் பண்ண முடியும். ஸோ இப்போ மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி தான் மாஸ்க் பண்ண முடியும். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணணும்னா மறுபடியும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் இதே வந்து நீங்கள் ஃப்ரேமில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃப்ரேமை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னால் வந்து ஃப்ரேமுடைய சைஸஸ் எல்லாமே மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃப்ரேமோட சைஸஸ் நான் ஈஸியாக மாற்றிக்கிறேன். எனக்கு என்ன சைஸஸ் வேணுமோ அந்த சைஸை என்னால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேமில் என்னென்ன சைஸஸ் இருக்கோ எல்லா சைஸும் இங்கே காமிக்கும். ஸோ இது எல்லாமே உங்களால் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். as well as நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு வெர்டிக்கலாக இருக்குது, ஹாரிசாண்டலாக எனக்கு மாற்றணும்னா நீங்கள் ஹாரிசாண்டலோடைய வியூவில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி அங்கேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ ஒரு கண்டென்ட், நீங்கள் வந்து நிறைய கண்டென்ட் வச்சுருக்கீங்க, இதுக்கு கீழே தான் வந்து கண்டென்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே தான் கண்டென்ட் இருக்குது. இந்த கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஃப்ரேமை நான் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃப்ரேமும் வந்து ஃபிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ இதே மாதிரி நீங்கள் மல்டிபிளாக உங்களுடைய ஆப்ஜெக்ட் வந்து நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃப்ரேம் வந்து அந்த ஆப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை மாதிரி பண்ணணும். ஸோ இதே வந்து நான் வந்து ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன், ரெக்டாங்கிள் எனக்கு வந்து ரெக்டாங்கிளில் ஃபிட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ண அந்த ரெக்டாங்கிளை மறுபடியும் ஒரு தடவை நான் வந்து எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா, இங்கே பாருங்கள், நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். மறுபடியும் இந்த ஃப்ரேம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும். மறுபடியும் வேறு ஒரு ஃப்ரேம் நம்ம க்ரியேட் பண்ணனா மறுபடியும் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு முறையும் நீங்கள் வந்து உங்களுடைய இந்த குரூப்பை வந்து நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ரேம்க்கு அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த ஃப்ரேமை வந்து நீங்கள் அந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோ லேட் வேணால் நம்ம ஆட்டோ லேட்டாக நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதோட கிரிட்டும் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று போட்டுறேன். சரியா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள் நான் என்ன பண்ணுறேன், சென்ட்ரலையோ இல்லை எங்கேயோ வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே இருக்கிற இந்த விஷயத்தை நான் என்ன பண்ணுறேன், இந்த சென்டரில் வச்சிடுறேன். இந்த ரெக்டாங்கிளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனா வந்து எனக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், அதாவது என்னோடய ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கன்ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் எப்போவுமே சென்டர்லேயே இருக்கும். நான் வந்து எதனா அட்ஜஸ்ட் பண்ணணும்னா
எனக்கு வந்து எப்போவுமே அது சென்டர்லேயே இருக்கும். எனக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி அதுவும் அட்ஜஸ்ட் ஆகிட்டே வரும். ஆனால் இதுவே நீங்கள் வந்து உங்களுடைய ரெக்டாங்கிளில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுறீங்க, அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்கிளில் வந்து க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இது வந்து என்ன பண்ணுறேன், சென்டர்லேருந்து அலைன்மெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிடுறேன். இப்போது இதில் இருக்கிற இந்த ரெக்டாங்கிளை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் அங்கே நடக்கிற மாதிரி எந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் இங்கே நடக்காது. அதே மாதிரி சென்டரில் உங்கள் ஆப்ஜெக்ட்டும் இருக்காது, எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் வந்து அதிகமாக நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரேம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இதே நீங்கள் வந்து சென்டரில் இல்லை, எனக்கு வந்து கார்னரில் வேணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் வந்து கார்னரில் வச்சுட்டிங்கன்னா, ஸோ எப்போவுமே அது வந்து கார்னர்லேயே உங்களுக்கு வந்து என்ன ஆகிருக்கும், ஒட்டிகிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், கார்னர்லேயே ஒட்டிகிட்டு இருக்குது கரெக்டாக. அதே மாதிரி நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் மாற்றணுன்னாலும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் உங்களுடைய கன்ஸ்ட்ரெயினை மாற்றிட்டு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த இடத்துல வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆப்ஜெக்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு வந்து இப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கிரிட்லாம் எனக்கு காமிக்கவே இல்லை பாருங்கள். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இப்போது எனக்கு வந்து ஒரு 4 ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ 4 ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன், கீழே நேவிகேஷன் பாட்டம் நேவிகேஷன் இருக்குல்ல, அதை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எனக்கு வந்து 4 வேணும் இல்லையா. ஸோ 4 எனக்கு வந்து நேவிகேஷன் பாரில் பாட்டம் நேவிகேஷன் பாரில் மொபைலில் இருக்கிற பாட்டம் நேவிகேஷன் பாரில் என்ன இருக்கும், 4 ஐகான்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த 4 ஐகான்ஸை நான் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 ஐக்கானை வந்து நான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரேம் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிரிட் லேஅவுட் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான காலம்ஸ் இப்போ வந்து 4 காலம், எனக்கு 4 மட்டும் தான் வேணும் இல்லையா, 4 காலம் நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த இடத்துல மார்ஜின் வந்து எனக்கு வந்து 16 மார்ஜின் நான் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல 16 மார்ஜின் நான் கொடுத்துட்டு இதோட கலர்ஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சேஞ்ச் பண்ணிடுறேன், ஒயிட் கலரில் மாற்றிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து மார்ஜின் ஓகே, எனக்கு வந்து இன்பிட்வீனில் இருக்க கட்டர் வந்து எனக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 இருந்தாலே போதும், ரொம்ப அதிகமாக வேணாம். ஸோ அதே மாதிரி மார்ஜினும் எனக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிங்க. மார்ஜின் வந்து எனக்கு க்ரியேட் ஆகலை, இந்த இடத்துல நான் மார்ஜினும் க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எந்த மாதிரி உங்களுக்கு வந்து தேவையோ இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து கண்ட்ரோல் டி கொடுத்துருக்கேன் சரியா. ஸோ இது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக அந்தந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகி உட்காந்துரும். நீங்கள் வந்து எதனா அட்ஜஸ்ட் பண்ணாலும் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து 4 காலம் வேணாம்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இதுக்கேற்ற மாதிரி காலம்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி காலம் வேணால் எனக்கு வந்து கிரிட் வேணும்னா கிரிட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ரோஸ் வேணும்னா ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே ரெக்டாங்கிளில் நான் வந்து இது மாதிரி க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு முறையும் நீங்கள் வந்து என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டை வந்து ஒரு தடவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை கொண்டு போயிட்டு, அதாவது நான் என்ன பண்ணுறேன், இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து 4 எனக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு இந்த ஆப்ஜெக்டை இழுத்து வச்சுட்டு இதை வந்து டிவைடட் பை 4ன்னு மாற்றிடுவேன். ஸோ டிவைடட் பை 4ஆக மாற்றிட்டேன்னா டிவைடட் பை 4 வந்துச்சு. ஓகேவா, ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு முறை நீங்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரேமையும் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி இப்போ ஃப்ரேமில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ ரெக்டாங்கிளையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டட் கார்னரு இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து கிளிப்பிங் கண்டென்ட்லாம் இருக்கிறனால நீங்கள் வந்து ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து எதனா ஒரு கார்ட் டிசைன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு குரூப்பாக இருக்கும். இந்த குரூப்பே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்பை நீங்கள் எங்கே வேணால் கொண்டு போய் வச்சுக்கலாம். இதையே நம்மளால் காம்போனண்ட்டாகவும் மாற்ற முடியும். ஆனால் இதில் ஒரு குரூப்பாக நீங்கள் வச்சுருக்கீங்க, இதில் வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, ஒரு குரூப் அதாவது ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ நான் இதை வந்து ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த குரூப்பாக க்ரியேட் பண்ண இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு அன்குரூப்பு, அதுக்கப்புறம் குரூப். ஏன்னா ஆல்ரெடி குரூப்பில் இருக்கேன் நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகேவா, ஸோ குரூப் பண்ணிடுறேன். ஸோ இந்த குரூப் பண்ண விஷயத்தை நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து இப்போ வந்து நான் காம்போனண்ட்டாக மாற்றினாலும் எனக்கு உள்ளே இருக்கிற விஷயத்தில் நிறைய விஷயம் வந்து எனக்கு வந்து அடி வாங்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரேமாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஆனால் இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயத்தால் ஃப்ரேமில் பண்ண முடியாது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதில் வந்து ஸ்பெஷலாக இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெக்டாங்கிளுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ அதை நம்ம இது என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போது இந்த ஃப்ரேமை வந்து 2 ஃப்ரேமையும் என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 ஃப்ரேம் இருக்குது. ஸோ இந்த 2 ஃப்ரேமையும் என்னால் வந்து
எடுத்து வச்சுட்டு என்னால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து மாஸ்கிங் பண்ண முடியாது. ஸோ மாஸ்கிங் பண்ணால் எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இதையும் அதாவது ரெண்டு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் மாஸ்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாஸ்க் கரெக்டாக நடக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஃப்ரேமில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் ஒரு ஃப்ரேம் எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஃப்ரேமை உள்ளே கொண்டு போய் வச்சேன்னா இப்போ பாருங்கள், நான் இந்த ஃப்ரேம்குள்ளே இன்னொரு ஃப்ரேமை கொண்டு போய் வச்சிடுறேன். இங்கே பாருங்கள் நான் வச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து ஏன்னா அது இந்த ஃப்ரேம்குள்ளே இன்னொரு ஃப்ரேமை என்னால் வைக்க முடியும். ஸோ அஸ் வெல் அஸ் எனக்கு வந்து ஈஸியாக அது தெரியுது. ஆனால் இதில் வந்து நான் இங்கே வச்சேன்னா எனக்கு வந்து இது வந்து உள்ளதாக இருக்குது. ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த நேம் எல்லாம் காமிச்சிட்டே இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் 2ன்னு சொல்லிட்டு எனக்கு காமிச்சிட்டே இருக்குது இந்த ரெக்டாங்கிளில். இதை வந்து இந்த ரெக்டாங்கிளை நான் வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளை நான் வந்து குரூப்பாக கன்வெர்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து அது காமிக்காது. நான் இப்போ குரூப்பாக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன், எனக்கு இந்த மாதிரி காமிக்கல. ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து டிசைட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்து அதிகமாக நீங்கள் வந்து ஃப்ரேம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரேம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும், நிறைய நம்மளால் வந்து ஈஸியாக எடிட்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ இதே வந்து நீங்கள் ரெக்டாங்கிளாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மறுபடியும் ஒரு சில விஷயத்த நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் ஃப்ரேம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.